தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை காங்கிரசுக்கு வழங்கும்படி முதல்வர் விஜயிடம் பேசுவோம் என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சொன்னார். டிடிவி தினகரன் தனது கடைசி 9 வருட அரசியல் வாழ்க்கையில் என்ன செய்தார்? அவர் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அரசியலை விட்டு ஒதுங்குவது அவருக்கு நல்லது என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மீண்டும் IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக கவர்னரின் செயலராக சஜன் சிங் சவான் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் கலெக்டராக இருந்த சரவணன் சென்னை மாநகராட்சி புதிய இணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். கர்நாடகாவின் புதிய முதல்வராக DK சிவகுமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூரு லோக்பவனில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. காங்கிரஸ் MP ராகுல், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, KC வேணுகோபால் மற்றும் ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா ஆகியோர் பங்கேற்க உள்ளனர்.